ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்டுங்க கூட விளையாட வந்தா அங்க ஒரு பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கு. எங்கதான் சமாதானம் கிடைக்கும் தேடி போறேன். உங்களுக்கெல்லாம் சமாதானம் இருக்கா? அப்ப வாங்க, நீங்களே என் கூட வாங்க, சமாதானத்தை தேடி வாங்க நண்பர்களே. எல்லாரும் ஒன்னாய் போலாம், சமாதானத்தை தேடி போலாம். ரொம்ப தூரம் ஆகும் போல. சரி, நம்ம பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். போலாம். சமாதானத்தை தேடுறாரு ஒருத்தர். அங்க ஒரு அண்ணா வராரு, அவர்கிட்ட கேட்டு பாப்போமா? அண்ணன், நான் சமாதானத்தை தேடி போறேன், எங்க இருக்குன்னு வழி தெரியுமாண்ணா உங்களுக்கு? தெரியும் தம்பி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்து அப்படியே ஒரு ஐயோ, என்ன இவரு ரொம்ப நேரம் எதையும் தேடிக்கிட்டே இருக்காரு? ஓ, இவரு குருடா? உங்ககிட்ட போய் வழிய கேட்டேன் பாருங்க, போங்க. யாரை பார்த்துடா குருடின்ற? சமாதானத்துக்கே இடம் தெரியாம இது என்ன பார்த்து குருடின்ற? நீ தான்டா குருடு. போங்க போங்க. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு, இன்னும் போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி பாப்போம் போய். அங்க ஒரு அக்கா வராங்க, அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அக்கா, நான் சமாதானத்தை தேடி போறேன், வழி உங்களுக்கு தெரியுமாக்கா? அக்கா சொல்லுங்கக்கா, எங்கக்கா இருக்கு அந்த வழி? அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஐயா, என்ன சொல்றாங்க இவங்க? ஒண்ணுமே புரியலையே. அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா வழிய. ஐயோ, இவங்க ஊமை போல இருக்கே. அக்கா, என்னக்கா உங்களுக்கு பேச தெரியாதா? போங்கக்கா போங்கக்கா, உங்ககிட்ட போய் வழிய கேட்ட பாருங்கக்கா. பாருங்க, ரெண்டு ஆளுங்களே எப்படி வந்து நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி பாப்போம் பாப்போம், பயணம் தொடரலாம் நம்ம. அங்க ஒரு அண்ணா லோக்கல் ஆள் மாதிரி தெரியுது. அப்படி போலாம். இப்ப இந்த தெருவுக்கு அவர்கிட்ட வழி கேட்ட தெரியல. அண்ணா, என்னப்பா? நான் சமாதானத்தை தேடி போறேன், அது எங்கண்ணா கிடைக்கும்? அதுக்கான வழி ஊரே நம்ம கையில இருக்குது, உனக்கு இது தெரியாதா? நான் சொல்றேன். அப்ப நீ தானே வானா சொன்னா நீ முதல்ல குந்து. இப்ப பாரு, மரமண்டியா இருக்காத, நான் சொல்றத அப்படியே கப்புன்னு புச்சுக்கணும்னா. சரிண்ணா, இதுதான் நம்ம இருக்கிற இடம். ஓகேவா? அப்படியே சோத்தாங்காய் பக்கமா போனேன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு கடை இருக்கும். அதான் நம்ம அண்ணாச்சி சொட்டானாச்சி கடை. ஓகேவா? அப்படியே அப்படியே பீசாங்காய் பக்கம் போனேன்னு வச்சுக்கோ, இங்க ஜானமா ஒரு கடை இருக்கும். ஏன் அங்க ஜனமா இருக்கும்? அதாட ரேஷன் கடை. நம்ம மக்கள் தான் ஓசில எது போட்டாலும் கடல் மாரி வந்து குஞ்சிக்கிறாங்களே. அப்படியே இப்படி இந்த தெருவுல மட்டும் கொஞ்சம் பார்த்து போ. ஏன்னா பார்த்து போ சொல்றீங்க? அங்கதான் கிணறு இருக்குது. ஐயோ, ஊந்தா மண்டை உடஞ்சிரு போலியே. ஆமா, அதுக்குதான் பார்த்து போன்றேன். சரிண்ணா சொல்லுங்கண்ணா. டைம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டி டைம் ஆயிடுச்சு. இன்னும் இவர் என்னன்னா பண்ண போறேன்னு தெரியலடா. லூசு மாரி பெண்ணா தின்னுக்குற. இல்லண்ணா, நீங்க வழி சொல்லுங்க. நான் சொல்ற கேளு. அப்படியே இந்த தெருவுல இருந்து 4 ரவுண்டு யூ டர்ன் அடி. ஓகேவா? அங்கதான் நீ கேட்ட இடமே இருக்குது. சொல்லுங்க, நான் என்ன இடம்னா? சம்சா கடை. ஐயோ, நான் சம்சா கடை கேட்டேன். சமாதானம் எங்க இருக்குன்னு கேட்டேனா? சம்சா கடை தான் கேட்டேன். அண்ணா, நான் சமாதானம் எங்க இருக்கு நான் கேட்டேனா? சம்சா கடை கேட்டேன் எங்க அண்ணா கிட்ட. நான் சமாதானம் எங்க இருக்குன்னு கேட்டேன் நானு. நீ தாடா சம்சா கடை கேட்ட. போனா உனக்கு எல்லாமே தெரியும். போனா நீ. இவருக்கு சம்சா கடையா தெரியலையா? இவரு எங்களை போக சொல்ல போடா. இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கணும் பாருங்க, லோக்கல் ஆள் கிட்ட. சரியான பொறுக்கியா இருப்பாங்க போலியே. சரி, நம்ம பயணத்தை திரும்ப தொடங்குவோம். வாங்க. என்ன ஆச்சு? ரொம்ப நேரம். ஹாய் ப்ரோ, வாட் ஹேப்பன்? சம்சர் போல். அண்ணா, நான் சமாதானத்தை தேடி போறேன், அந்த வழி எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இன்னும் இவரு ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு.
எங்க பாப்புல குத்தாரு நான் கடைக்கு ஐயோ, போனேனே, ஐயோ. வாங்கி சாப்பிட்டேனே. ஐயோ ஐயோ வேணுமா காலத்து கூட வேணுமா வேணுமா ஐயோ எப்பா கொஞ்சம் விட்டுருந்தா கீழே ஊந்து மண்டை உடஞ்சிருக்கும். மைக் வருஷா இன்னும் இது சரியான பைத்தியக்காரன் கிட்டயா வந்து மாட்டிக்கினோமே. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நான் எதை தேடி வந்தேனே மறந்துட்டேனே. நான் எதை தேடி வந்தேன் கொஞ்சம் சொல்லுங்க. நான் எதை தேடி வந்தேன்? கரெக்ட், சமாதானத்தை தேடி வந்தேன். ஆனா இவங்க படுத்துற பாட்டில் அதையே நான் மறந்துட்டேனே. சரி, எங்கதான் சமாதானம் கிடைக்கும் எனக்கு தெரியவே இல்லையே. எப்படியாவது நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன தம்பி ஆச்சு? இவரு கண்ணும் நல்லா தெரியுது, வாயும் பேச முடியுது. இவரு பார்த்தா சட்டையும் கிளியில, எல்லாம் நல்லா தான் இருக்காரு. தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் கிடையாது. எனக்கு கண்ணு நல்லா தெரியும், காதும் நல்லா கேட்கும். சொல்லு தம்பி. நான் வந்து சமாதானத்தை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சி இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு சமாதானம் எங்கே இருக்குன்னு வழி சொல்லுங்கண்ணா கொஞ்சம். நீ கேட்க சமாதானம் நீ எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்காது. ஐயோ ஏன்னா அப்படி சொல்றீங்க? அதுக்கோசம் நான் பைத்தியக்காரக்கிட்ட மாட்டினேன், குருடு கிட்ட மாட்டினேன், ஊமை கிட்ட மாட்டினேன், அந்த பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டினேன். ஏன்னா சமாதானக்காரர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நீ அவர்கிட்ட போனா மட்டும்தான் உனக்கு சமாதானம் கிடைக்கும். பைபிள்ல வசனம் போட்டிருக்கு, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டார், அவருக்கு பல நாமங்கள் உண்டு, அதுல ஒண்ணுதான் சமாதானம். நீ அவர்கிட்ட வந்தனா கண்டிப்பா சமாதானம் கிடைச்சிடும். அப்படியாண்ணா? அப்ப நானே இயேசுவை தேடி போறேன். நீங்களே இயேசுவை தேடி வரீங்களா சமாதானம் பெற? குட், சூப்பரா. எனக்கு சமாதானம் கிடைச்சிது. இயேசு கிட்ட எனக்கு சமாதானம் கிடைச்சிது. உங்களுக்கும் சமாதானம் வேணும்னா இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கும் கண்டிப்பா சமாதானம் கிடைக்கும்.